السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி. ஹஸ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் மவுத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்வில் வாரி வழங்கும் வள்ளல் தன்மையின் மற்றொரு உன்னதமான பண்பும் வெளிப்பட்டது. அது பரிந்துரை மற்றும் சிபாரிசு எனும் வடிவில் இருந்தது. சில நேரங்களில் அன்னாரின் சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு கேட்பவர் வருவதுண்டு. அவரது தேவையை நிறைவு செய்வது அன்னாரின் அதிகாரத்திற்குட்பட்டதாக இருக்காது. மாறாக அது மற்றவர்களோடு தொடர்புடையதாக இருக்கும். அத்தகைய சூழலில் தமது சொந்த தேவைக்காக ஒருபோதும் எதையும் கேட்காத மனிதர்களிடம் கூட உதவி கேட்டு வந்த அந்த நபரது நலனுக்காக அன்னார் பரிந்துரை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதாவது மற்றவர்களுடைய காரியங்களை செய்து கொடுப்பதற்காக வேறு ஒருவரின் உதவியை பெறுவார்களே தவிர தமது சொந்த பணிக்காக அந்த மனிதரிடம் அன்னார் ஒருபோதும் உதவி கோரியதில்லை. அவர்கள் எழுதுகிறார்கள், மேலும் இது உலகிலேயே மிகவும் அரிதாக காணப்படக்கூடிய ஒரு கண்ணியமான தூய்மையான பண்பாகும். மேலும் அவர்கள் மிர்சா இமாமுத்தீன் சாஹிப்பை பற்றி குறிப்பிடும்போது இவ்வாறு எழுதுகிறார்கள். மிர்சா இமாமுத்தீன் சாஹிப் இந்த இயக்கத்தின் கடும் எதிரியாக இருந்தார். அவர் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களின் குடும்பத்துடன் அவருக்கு பகை இருந்தது என்பது மறைவான ஒன்றல்ல. இருப்பினும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் உலக விஷயங்களில் அவரது பகையை எப்போதும் பொருட்படுத்தியதில்லை. மார்க்கத்தின் வரம்பிற்கு உட்பட்ட விஷயங்களை அன்னார் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். மார்க்க விஷயத்தில் பகைமையை ஏற்க மாட்டார்கள். ஆனால் உலக நடைமுறைகளில் அன்னார் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. அதாவது அவரிடம் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வதில் அன்னார் ஒருபோதும் எந்த ஒரு வேறுபாட்டையும் காட்டியதில்லை. அவர் பலமுறை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களிடம் நிதி உதவி பெற்றுக் கொள்வார். இத்தகைய பேருதவிகளை பெற்ற போதிலும் அன்னாரை எதிர்ப்பதிலும் ஈடுபட்டிருந்தார். அந்த அளவுக்கு அவர் ஒரு கடும் எதிரியாக இருந்தார். ஒரு முறை அவர் ஒரு குதிரையை விற்பனை செய்ய வேண்டியதிருந்தது. அதற்காக அந்த குதிரையை ஜம்முவிற்கு கொண்டு சென்று ஹசரத் ஹக்கீமுல் உம்மத் மௌலவி நூருத்தீன் சாஹிப் முதலாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக சமர்ப்பித்தால் அதற்கு ஒரு நல்ல தொகை கிடைக்கும் என்று அவர் ஒரு சிறந்த வாய்ப்பை திட்டமிட்டார். அதாவது அங்கே இருக்கும் ராஜாக்கள் மகாராஜாக்களுடன் மௌலவி சாஹிப்பிற்கு அறிமுகம் இருந்ததால் அந்த ராஜா மகாராஜாக்கள் அதை வாங்கிக் கொள்வார்கள் என்று கருதினார். இந்த திட்டத்தை மனதில் கொண்டு மிர்சா இமாமுத்தீன் அவர்களை நேரடியாக வந்து ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களிடம் ஹசரத் ஹக்கீமுல் உம்மத் அவர்களின் பெயருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி தருமாறு வேண்டினார். அன்னார் இந்த வேண்டுகோளை நிராகரிக்கவில்லை. எவ்வித தயக்கமுமின்றி ஹசரத் மௌலவி சாஹிப் அவர்களின் பெயருக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை வழங்கினார்கள். மிர்சா இமாமுத்தீன் சாஹிப்பின் பகைமையும் விரோதமும் மறைவான ஒன்றல்ல என்பது தெளிவான விஷயம். ஆனால் நன்மை செய்வதற்கும் பேருதவி செய்வதற்குமான சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் அந்த பகையை பற்றி எண்ணம் கூட ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு வந்ததில்லை. மேலும் அந்த நபருக்கு நன்மை பயப்பதில் அன்னார் ஒருபோதும் தயங்கியதில்லை. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஹசரத் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதம் பின்வருமாறு இருந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது சகோதரர் மௌலவி ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் சல்லமஹு தஆலா அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கடிதத்தை எழுதுவதன் நோக்கம் தங்களுக்கு ஒரு சிரமத்தை தருவதாகும். தங்களது கவனத்தையும் முயற்சியையும் இதற்காக வழங்குவதில் தாங்கள் தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது மிக்க கவனத்துடன் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், எனது தந்தை வழி சகோதரரான மிர்சா இமாமுத்தீன் சாஹிப் அவர்களிடம் மிக உயர்ந்த மதிப்புமில்ல, அதாவது
மிக்க கவனத்துடன் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், எனது தந்தை வழி சகோதரரான மிர்சா இமாமுத்தீன் சாஹிப் அவர்களிடம் மிக உயர்ந்த மதிப்புள்ள குதிரை ஒன்று உள்ளது. அது நன்கு ஓடக்கூடிய குதிரையும் ராஜாக்கள் மற்றும் செல்வந்தர்கள் சவாரி செய்வதற்கு ஏற்ற தகுதியையும் கொண்டது. தற்போது அவர் அதனை விற்க விரும்புகிறார். இத்தகைய அதிக விலை மதிப்புள்ள குதிரைகளை சாதாரண மக்களால் வாங்க முடியாது. மேலும் செல்வந்தர்களே இத்தகைய பொருட்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். எனவே தாங்கள் தயவு செய்து ஜம்முவின் அரசர் அல்லது அவரது சகோதரர்களில் ஒருவரிடம் இதனை பற்றி எடுத்துரைத்து அவர்கள் தகுந்த விலைக்கு அந்த குதிரையை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு முழு முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கும் எண்ணம் அவர்கள் தரப்பில் உறுதியாகிவிட்டால் குதிரை தங்களிடம் அனுப்பி வைக்கப்படும். கண்டிப்பாக தகுந்த முயற்சிக்கு பிறகு எனக்கு தகவல் தெரிவிங்கள். மிகுந்த முயற்சி செய்யுங்கள். வசலாம். எளியவன் மிர்சா குலாம் அகமது. இது 1888ஆம் ஆண்டின் சம்பவமாகும். அந்நேரத்தில் மிர்சா இமாமுத்தீனின் பகை இருந்தது. ஆனால் அப்போது அன்னார் இன்னும் வாதம் செய்திருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் இத்தகைய சூழலிலும் அன்னார் தமது எதிரியான அந்த சகோதரருக்கு உதவினார்கள். ஹஜ்ரத் ஷேக் மஹமூது நசீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். நான் ஒரு காலகட்டத்தில் சீக்கிய தச்சர்களின் இல்லத்தில் வாடகைக்கு வசித்து வந்தேன். அது ஊராட்சி தலைவரான மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப்பின் இல்லத்திற்கு மிக அருகிலேயே இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக அந்த வீட்டு உரிமையாளரான பெண்மணி என்னிடம் வீணாக சண்டை போட்டு என்னை வீட்டை காலி செய்யுமாறு கூறினார். அதற்கு நான், முத்திரை தாளில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது, மீதமுள்ள வாடகையையும் நான் செலுத்தி வருகிறேன், எனவே நான் வீட்டை காலி செய்ய மாட்டேன் என்று கூறினேன். அந்த பெண்மணியோ இந்த விஷயத்தில் மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப்பிடம் உதவி பெற விரும்பினார். அவர் காவல் பணியில் இருந்த ஹைருத்தீன் சாஹிப் என்பவரின் மூலமாக எனக்கு அடிக்கடி என்னை அழைத்துக் கொண்டிருந்தார். சில நேரங்களில் நான் அங்கு செல்வதுண்டு, சில நேரங்களில் நான் செல்ல மாட்டேன். எவ்வாறு இருப்பினும் என்னை அச்சுறுத்தி அங்கு கலவரம் ஏற்பட்டுவிடும் என்று கூறி வீட்டை காலி செய்ய வைக்க அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் நான் காலி செய்யவில்லை. இதன் காரணமாக மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப்பிடம் இதனை பற்றி கூறி உதவி கோரினார். அப்போது ஷேக் சாஹிப் என்னிடம் வந்து, நீ வீட்டை காலி செய்து விடுவதுதான் நல்லது என்று கூறினார். அந்நாட்களில் என் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. எனவே வீட்டை மாற்றுவது மிகவும் கடினமாக இருந்தது. நான் இந்த விஷயத்தை ஹசரத் மௌலவி நூருத்தீன் சாஹிப்பிடம் எடுத்துரைத்தேன். மௌலவி சாஹிப் அவர்கள் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் மீது கோபமடைந்து, இவருக்கு முதலில் வேறொரு வீட்டை ஏற்பாடு செய்து கொடுங்கள், அதற்கு பிறகு வீட்டை காலி செய்ய வையுங்கள் என்று எழுதினார்கள். மௌலவி சாஹிப்பின் கோபத்தை கண்டு ஷேக் சாஹிப் முற்றிலும் மௌனமாகிவிட்டார். ஆனால் மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப் தனது வற்புறுத்தலை தொடர்ந்து கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு நாள் நான் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தில் இந்த விவரங்கள் அனைத்தையும் எழுதி அனுப்பினேன். அதை பார்த்து அன்னார் மிகுந்த வருத்தமடைந்து, இதை படித்து எனது உள்ளம் மிகுந்த வேதனை அடைந்தது. என்னிடம் ஏதேனும் வீடு காலியாக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்திருப்பேன். எதிர்காலத்தில் இதை கவனத்தில் கொள்கிறேன் என்று கூறினார்கள். மேலும் அன்னார், இன்று நான் லுஹர் தொழுகைக்காக வரும்போது ஷேக் அலி சாஹிப்பும் அங்கு வந்திருந்தால் எனக்கு இதனை நினைவுபடுத்து என்று கூறினார்கள். அந்நாட்களில் மஸ்ஜித் முபாரக்கின் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருந்தன. எனவே தொழுகை ஹசரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப்பின் வீடாக இருந்த அந்த கட்டடத்தில் தொலை வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. நான் லுஹர் தொழுகைக்காக சென்றபோது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். நான் இன்னும் எதுவும் கூறவே இல்லை. என்னை பார்த்ததும், மிர்சா நிசாமுத்தீனின் இல்லத்தில் இருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தால் நான் அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி வைத்துள்ளேன். இனி உமக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்று அன்னாரை கூறினார்கள். அதன்படியே அதற்கு பிறகு யாரும் என்னிடம் எதுவும் கூறவில்லை. நான் நீண்ட காலம் அந்த வீட்டிலேயே வசித்து வந்தேன். அதன் பின்னர் சதர் அஞ்சுமன் அகமதியா எனக்கு ஒரு வீடு ஒதுக்கீடு செய்யும் வரை நான் அங்கேயே இருந்தேன். அஞ்சுமன் சார்பாக வீடு கிடைத்ததும் நான் அந்த வீட்டை காலி செய்தேன். அந்நேரத்தில் அந்த பெண்மணியின் நிலை முற்றிலும் தலைகீழாக மாறியிருந்தது. ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவளுக்கு ஏதோ ஒரு பேருதவி செய்திருந்தார்கள். அதனால் அவள் இப்போது என்னை வீட்டை விட்டு போக அனுமதிக்கவில்லை. ஏன் போகிறீர்கள் என்று கூறி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் சண்டை போடும் நிலை இருந்தது. ஆனால் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அணுகுமுறையின் காரணமாகவும் அன்னார் அந்த பெண்மணிக்கு செய்த பேருதவியின் காரணமாகவும் அவள் முற்றிலும் மாறிப்போனாள். ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஓர் எளிய தொண்டரிடம் காட்டிய இந்த அன்பும் கனிவும் வியக்கத்தக்கதாகும். ஏனென்றால் மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப்புடன் அன்னாருக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ வந்து போவதோ இருக்கவில்லை. முற்றிலும் உறவு துண்டிக்கப்பட்டிருந்ததை அனைவரும் அறிவர். இருப்பினும் அன்னாரின் இந்த பேருதவி என் மீது உண்டானது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் கூறுகிறார்கள், ஹோஷியார்பூரைச் சேர்ந்த மிர்சா அகமது பேக் சாஹிப்பின் மகனான மிர்சா முகமது பேகின் சம்பவத்தையும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். மிர்சா முகமது பேகின் குடும்பத்துடனும் அன்னாருக்கு நல்லுறவு இருக்கவில்லை. மேலும் இத்தகைய உறவை இனிமையாக பேணுவது என்பது முற்றிலும் அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டுமே இருந்தது. இது அகமது பேக் மற்றும் முகம்மதி பேகமின் குடும்பமாகும். அவர்கள் முற்றிலும் மார்க்கப்பற்றில்லாதவர்களாகவும் இந்த இயக்கத்தின் கடும் எதிரிகளாகவும் இருந்தனர். மிர்சா முகமது பேகு
ஜம்முவிற்கு சென்று வேலை செய்ய விரும்பினார். அதற்காக ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஹக்கீமுல் உம்மத், அதாவது மௌலவி நூருதீன் சாஹிப் அவர்களின் பெயருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி தருமாறு வேண்டினார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு நியாயமான கோரிக்கையும் நிராகரிக்காத காரணத்தால் எவ்வித தாமதமுமின்றி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாவது, தங்களிடம் வந்திருக்கும் முகமது பேக் என்ற இந்த இளைஞனின் தந்தை மிர்சா அகமது பேக் தனது அறியாமை மற்றும் உலகப்பற்றின் காரணமாக இந்த எளியவன் மீது கடும் பகையும் விரோதமும் கொண்டுள்ளார் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இத்தகைய மக்களின் கடுமையான போக்குக்கு எதிராக நாம் மென்மையை கடைபிடித்து இதுஃபா பில்லதி ஹி அஹ்சனு, அதாவது எது மிகச்சிறந்த வழிமுறையோ அதன் மூலம் அகற்றுவீராக என்ற நன்மையின் கூலியை ஏன் பெறக்கூடாது? நான் சிறந்த முறையில் அவருக்கு பதிலளித்து அவருக்கு நன்மை செய்வேன். அல்லாஹ்வின் இந்த கட்டளையை பின்பற்றி நடப்பதன் மூலம் அதன் நற்கூலியை நான் ஏன் பெறக்கூடாது? இந்த இளைஞன் முகமது பேகிடமிருந்து மௌலவி சாஹிப் என்னை காவல் துறையில் வேலைக்கு சேர்த்துவிட வேண்டும் என்று கோரி எத்தனையோ கடிதங்கள் வந்துவிட்டன என்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதியிருந்தார்கள். இந்த கடிதத்திற்கு பிறகு ஹஜ்ரத் மௌலவி சாஹிப் அவர்கள் அந்த இளைஞனை காவல்துறையில் வேலைக்கு சேர்த்து விட்டார்கள். இந்த சம்பவங்களிலிருந்து அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு பயனளிப்பதற்காக அன்னார் எல்லா வகையிலும் எப்போதும் ஆயத்தமாக இருந்தார்கள் என்பதும், வாரி வழங்குவதிலும் பரிந்துரை சிபாரிசு செய்யும் விஷயத்திலும் அன்னார் ஒருபோதும் தயங்கியதில்லை என்பதும் தெளிவாகிறது. இத்தகைய விஷயங்கள் இருந்த போதிலும் ஏதேனும் கொடுப்பது வீண் விரயமான முறையில் அமைகிறது என்று அன்னார் கண்டால் அதிலிருந்து அன்னார் விலகியும் இருந்தார்கள். வீண் விரயம் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், காதியானில் நிஹால் சந்து பஹாரோ ராஜ் என்ற ஒரு பிராமணர் இருந்தார். அவரை நிஹாலோ என்றும் அழைப்பார்கள். நிஹால் சந்த் என்ற அந்த பிராமணர் தனது இளமை காலத்தில் இந்துவாக இருந்தார். அவர் ஒரு பிரபலமான வழக்குவாதியாக, அதாவது வழக்கு தொடுப்பதை விரும்பக்கூடியவராக இருந்தார். அவரது இறுதி காலம் வரை ஏறத்தாழ அவரது நிலை இவ்வாறு இருந்தது. அவர் ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினருடன் பொதுவாக போட்டியிடுவதிலும் விஷமத்தனம் செய்வதிலும் ஈடுபட்டிருந்த மக்களைச் சேர்ந்தவராக இருந்தார். மேலும் இந்த இயக்கத்தின் எதிரிகளுடனும் அவர் சேர்ந்திருந்தார். அவரது இறுதி காலத்தில் அவரது நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்தது. எந்த அளவுக்கு என்றால் சில நேரங்களில் அவருக்கு தனது அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதற்கு கூட சிரமங்கள் ஏற்பட்டன. உணவுக்கு கூட கடினமாகி போனது. அவர் ஒருமுறை ஹஜ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாசலுக்கு வந்து சந்திக்க விரும்புவதாக தெரிவித்து செய்தி அனுப்பினார். அவர் எதிரியாகத்தான் இருந்தார். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இத்தகைய மனிதர்களுக்கு வெட்கம் என்பது இருப்பதில்லையே. எவ்வாறு இருப்பினும் அவர் அன்னாரது வாசலில் வந்து சந்திப்பதற்கான விருப்பம் தெரிவித்து தகவல் அனுப்பிய போது ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் உடனடியாக வெளியே வருகை தந்தார்கள். அவர் சலாம் கூறி தனது கதையை கூற தொடங்கினார். ஹஜ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் அளித்தது மட்டுமின்றி 25 ரூபாய் தொகையை கொண்டு வந்து அவரது கையில் கொடுத்து, தற்போதைக்கு இதை கொண்டு தேவைகளை நிறைவேற்றுங்கள், பிறகு தேவைப்படும் போது எனக்கு தகவல் கொடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதருக்கு அது ஒரு வழக்கமாகவே ஆகிவிட்டது. அவர் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு வருவார். தனது தேவைகளுக்காக அன்னாரிடமிருந்து ஒரு கணிசமான தொகையை பெற்றுச் செல்வார். அவர் ஹஜ்ரத் அக்தஸ் அவர்களிடம் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தும் கூட ஒரு கணிசமான தொகையை ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் கடனாக பெற்றிருந்தார். அந்த வாக்குறுதி அளித்த காலம் கடந்துவிட்ட போது ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் அதனை கேட்டு ஆள் அனுப்பினார்கள். ஆனால் அவரோ மேலோட்டமாக ஒரு பதிலை கூறி மழுப்பிவிட்டார். இறுதியாக ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னிடம் கூறிய போது, அதாவது தாம் அவரிடம் சென்று கடனை திரும்ப கேட்க வேண்டும் என்று தம்மிடம் கூறியதாக அறிவிப்பாளர் கூறுகிறார். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறிய போது நான் அவரிடம் அதனை கேட்டபோது அவர், நான் மேலே இப்போது எடுத்துரைத்த இந்த சம்பவத்தை கூறி, மௌலவி சாஹிப் அடிக்கடி ஆள் அனுப்புகிறார், ஆனால் மிர்சாஜி அவர்களோ எப்போதும் எனக்கு பணம் கொடுக்கிறார்கள், அதன் மூலமே எனது வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். நான் வந்து ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் இந்த விவரங்களை எடுத்து கூறிய போது, சரி, இனி அவரிடம் கேட்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் அதற்கு பிறகு அவரிடம் அதனை கேட்கவில்லை. இதேபோல் பண்டித் பேஜ்நாத் என்ற ஒரு நபரும் இருந்தார். ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அவரது அணுகுமுறை நன்றாக இல்லாத போதிலும் அன்னார் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், YMCAவின் செயலாளராக இருந்த பாதிரியார் வால்டர் MA அவர்கள் அஹமதியா மூமெண்ட் என்ற தனது ஆங்கில நூலில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பதிவு செய்துள்ள கருத்து என்னவென்றால், மிர்சா சாஹிப் அவர்கள் தமது பழக்க வழக்கங்களில் எளிமையானவராகவும் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இருந்தார் என்பது எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். தமது எதிரிகளின் தரப்பிலிருந்து வந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் எதிராக அவர் காட்டிய ஒழுக்க நெறி சார்ந்த துணிச்சல் நிச்சயமாக பாராட்டத்தக்கதாகும். ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த ஆற்றலும்
மிகுந்த நட்பண்புகளும் கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இத்தகைய மக்களின் நட்பையும் விசுவாசத்தையும் பெற முடியும். அவர்களில் இருவர் ஆப்கானிஸ்தானில் தங்களது கொள்கைக்காக உயிரையே தியாகம் செய்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் அந்த ஷஹீதுகளை பற்றி அவரும் இங்கு பதிவு செய்துள்ளார். அவர் தொடர்ச்சியாக கூறுகிறார், இது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அணுகுமுறையின் காரணமாகவே இருந்தது. அவர்கள் மிர்சா சாஹிப்பை ஒருபோதும் விடவில்லை. நான் சில பழைய அகமதிகளிடம் அவர்கள் அகமதியாக மாறியதற்கான காரணத்தை கேட்டபோது அவர்களில் பெரும்பாலால் மிக முக்கிய காரணமாக மிர்சா சாஹிப்பின் தனிப்பட்ட தாக்கத்தையும் மக்களை தம்பால் ஈர்த்து கொள்ளும் அன்னாரது ஆளுமையை எடுத்துக் கூறினார்கள். எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கு வந்து தங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக என்னிடம் கேள்வி கேட்பார்களேயானால் அவர்களது செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று பொது சபைகளிலும் அன்னார் இவ்வாறு கூறுவதுண்டு. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இது குறித்து எழுதுகிறார்கள். மியா ஃபஹ்ருத்தீன் சாஹிப் முல்தானி அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒருமுறை எனது தந்தையார் இங்கு வந்திருந்தார். அவர் ஒரு கடுமையான எதிரியாகவும் அவதூறு பேசுவோராகவும் இருந்தார். இங்கு வந்த பிறகும் கூட அவர் மிகவும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் முல்தானில் இருந்தபோது நான் எப்போதாவது மிர்சாவை சந்தித்தால் நவுதுபில்லா அவரது முகத்திற்கு நேராகவே சாபமிடுவேன். அதாவது இங்கு என்ன பேசுகிறேனோ அதை அவரது முன்னிலையிலும் பேசுவேன் என்று கூறுவார். எவ்வாறு இருப்பினும் நான் அவரை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழைத்து சென்றேன். ஹுசூர் அவர்கள் வெளியே வருகை தந்தபோது எனது தந்தையார் அந்த நேரத்தில் மிகுந்த மரியாதையுடன் எழுந்து நின்றார்கள். ஹுசூர் அவர்கள் வெளியே வருகை தந்தபோது எனது தந்தையார் அந்த நேரத்தில் மிகுந்த மரியாதையுடன் எழுந்து நின்றார். பிறகு அச்சமடைந்து பின்னோக்கி சென்று அமர்ந்து கொண்டார். அந்நேரத்தில் சபையில் மற்ற மக்களும் இருந்தனர். ஹுசூர் அவர்கள் அமர்ந்தபடியே எவ்வித கேள்வியும் கேட்கப்படாமலேயே ஒரே நிகழ்த்த தொடங்கினார்கள். மக்கள் நம்மிடம் வர வேண்டும், நமது வார்த்தைகளை கேட்க வேண்டும், நம்மிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று பலமுறை நாம் விரும்புகிறோம். அவர்களுக்காக செலவு செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் முதலாவதாக மக்கள் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள். பிறகு பின்னால் சென்று பேசுகிறார்கள் என்று அன்னார் கூறினார்கள். சுருக்கமாக ஹுசூர் அவர்கள் தெளிவாக உரை நிகழ்த்தி தப்லீக் செய்தார்கள். அவரை பேச வைப்பதற்காக பலமுறை தூண்டினார்கள். எனது தந்தை மிகவும் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர். ஆனால் அவரது வாயில் முத்திரை குத்தப்பட்டது போல் ஆகிவிட்டது. அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அங்கிருந்து எழுந்த பிறகு நான் அவரிடம், நீங்கள் ஏன் அங்கு பேசவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர் எதுவும் கூறவில்லை. பேச்சுவாக்கில் அதனை தட்டி கழித்து விட்டார். எவ்வாறு இருப்பினும் மியா ஃபஹ்ருத்தீன் சாஹிப் கூறுகிறார், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது உரையில் எனது தந்தையை நோக்கி பேசவில்லை, மாறாக பொதுவாகவே உரை நிகழ்த்தியிருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக மியா ஃபஹ்ருத்தீன் சாஹிப் அவர்களும் கூட இரண்டாவது ஹிலாஃபத்தின் காலகட்டத்தில் ஜமாத்தை விட்டு விலகிவிட்டார். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், லூதினாவைச் சேர்ந்த மர்ஹூம் மௌலவி அப்துல் காதிர் சாஹிப் அவர்களின் மகளும் நுஸ்ரத் ஹை ஸ்கூல் ஆசிரியையாகவும் இருந்த சஃபியா பேகம் அவர்கள் என்னிடம் எடுத்துக் கூறியது என்னவென்றால், ஒருமுறை ஒரு யாசகர் ஜன்னல் வழியாக ஒரு குர்தா, அதாவது மேல் ஆடை கேட்டார். ஹுசூர் அவர்கள் தமது குர்தாவை கலற்றி ஜன்னல் வழியாக அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்த எனது மர்ஹூம் தந்தையார், அல்லாஹ் அல்லாஹ், என்ன ஒரு தாராள குணத்தை காட்டுகிறார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், மௌலவி அப்துல் ரஹ்மான் சாஹிப் ஃபாசில் ஜட் அவர்களின் மாமியாரும் மர்ஹூம் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப்பின் மனைவியுமான ரசூல் பேபி சாஹிபா அவர்கள் எடுத்துரைத்ததாவது, எங்களது உணவு உடை போன்ற அனைத்து செலவுகளையும் ஹுசூரை வழங்கி வந்தார்கள். ஒருமுறை ஹுசூர் அவர்கள் தமக்காகவும் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப்பிற்காகவும் ஒரே துணியிலான ஒரே மாதிரியான வாஸ்கட்டு, அதாவது சட்டைக்கு மேலணியும் அரை ஜாக்கெட்டு தைக்க செய்தார்கள். அது குளிர்காலமாக இருந்தது. நான் ஹாஃபிஸ் சாஹிப்பிடம், நான் காலையில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழும்போது சஹரி சமைக்கும் போது எனக்கு குளிர்கிறது என்று கூறினேன். அப்போது ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் ஹுசூர் தமக்கு தைத்து கொடுத்திருந்த அந்த வெதுவெதுப்பான வாஸ்கட்டை என்னிடம் கொடுத்து, நீ இதனை அணிந்து கொள் என்று கூறினார்கள். நான் அதனை அணிந்து கொண்டு அடுப்பில் நெருப்பு முட்டி கொண்டிருந்த போது ஹுசூர் அங்கு வந்தார்கள். அன்னார் என்னிடம், ரசூல் பீபி, என்ன எனது வாஸ்கட்டை திருடி விட்டாயா என்று நகைச்சுவையாக கேட்டார்கள். அதற்கு நான், ஹுசூர், அனைத்தும் தங்களுடையதுதான், தங்களுடையதைத்தான் நாங்கள் உண்கிறோம், தங்களுடையதைத்தான் அணுகிறோம் என்று கூறினேன். இதை கேட்டு ஹுசூர் அவர்கள் சிரித்தார்கள். நன்றாக உண்டு மகிழுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் எடுத்துரைக்கிறார்கள், அன்னாருடைய பழக்கம் எவ்வாறானதாக இருந்தது என்றால், அன்னார் யாருக்கு இதை கொடுத்தாலும் அது எவ்வித விளம்பரத்திற்காகவும் இருக்காது. மாறாக முற்றிலும் அல்லாவின் திருப்திக்காகவும் அல்லாவின் படைப்புகள் மீதான பரிவு என்ற நோக்கத்தின் அடிப்படையிலுமே இருக்கும். எனவே பொதுவாகவே அன்னார் மிகவும் மறைமுகமான வழிகளிலேயே இந்த கொடைகளை வழங்கி வந்தார்கள். சில நேரங்களில் மற்றவர்களை தூண்டுவதற்காகவும் செயல்முறை பயிற்சியை கற்பிப்பதற்காகவும் வெளிப்படையாகவும் செய்வதுண்டு. மறைமுகமாக செய்வதில்
அன்னாருடைய ஒரு வழிமுறை எவ்வாறு இருந்தது என்றால், சில நேரங்களில் வாங்குவோருக்கு கூட அது மிக அரிதாகவே தெரிய வரும். இது குறித்து நான் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். தற்போது காதியானுடன் தொடர்பை துண்டித்துக் கொண்ட முன்ஷி முகமது நசீப் சாஹிப் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு அனாதையாக காதியானுக்கு வந்தார். ஹஸ்ரத் அக்தஸ் அவர்களின் கருணை மற்றும் தயவிலேயே காதியானில் தங்கி கல்வி கற்றார். அவரது செலவுகள் மற்றும் தேவைகளின் முழு சுமையும் இயக்கத்தின் மீது இருந்தது. அவர் வளர்ந்து இளைஞராகி திருமணம் செய்து கொண்ட போது லாகூர் செய்தித்தாள் அலுவலகத்தில் எழுத்தராக சேர்ந்தார். பின்னர் காதியானில் உள்ள பத்ர் அலுவலகத்தில் வந்து 12 ரூபாய் மாத சம்பளத்தில் ஊழியராக சேர்ந்தார். ஹசரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசி அவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது ஆண் குழந்தையாக நசீர் அகமதை வழங்கிய போது இந்த குழந்தை பின்னர் வஃபாத் ஆகிவிட்டது. ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மர்ஹூம் நசீர் அகமதை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு வளர்ப்பு தாயின் தேவை ஏற்பட்டது. நான் ஷேக் மஹமூது நசீபிடம் இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் நீ உனது மனைவியின் சேவையை முன்வைக்கலாம் என்று கவனமூட்டினேன். இது இன்பமும் நன்மையும் ஒன்றாக கிடைக்கும் வாய்ப்பாகும். இது உனக்கு 2 மடங்கு பயன் தரும் என்று கூறினேன். எனது ஆலோசனையை ஷேக் சாய் மதிப்புடனும் மரியாதையுடனும் ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவரது மனைவி சாஹிப்ஜாதா நசீர் அகமது சாஹிப்பிற்கு பாலூட்டும் பணியில் நியமிக்கப்பட்டார். இந்த விஷயத்தில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேச்சுவாக்கில் ஷேக் மஹமூது நசீப் சாஹிப்பிற்கு என்ன சம்பளம் கிடைக்கிறது என்று விசாரித்தார்கள். அவருக்கு வெறும் 12 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது என்பதை அறிந்தபோது இவ்வளவு குறைவான சம்பளத்தில் அவருக்கு வெறும் 12 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது என்பதை அறிந்தபோது இவ்வளவு குறைவான சம்பளத்தில் வாழ்வாதாரத்தை நடத்துவது கடினமாக இருக்கும் என்று அன்னார் உணர்ந்தார்கள். அது மிகவும் விலைவாசி குறைவாக இருந்த காலகட்டமாகவும் பொருட்கள் எளிதாக கிடைத்த நாட்களாகவும் இருந்த போதிலும் ஹசரத் அக்தஸ் அவர்கள் இதனை உணர்ந்து ஒரு நாள் கடந்து செல்லும் போது அவரது அறையில் 20 அல்லது 25 ரூபாய் அடங்கிய ஒரு சிறிய பொட்டலத்தை எரிந்துவிட்டு சென்றார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் ஷேக் சாஹிப் யோசித்துக் கொண்டிருந்தார். இறுதியாக ஹசரத் அக்தஸ் அவர்கள் அவரது நெருக்கடியை உணர்ந்து அவருக்கு சிரமம் இன்றி நிம்மதியாக வாழ்வாதாரத்தை நடத்திக் கொள்வதற்காகவே இதனை வைத்துள்ளார்கள் என்பது தெரிய வந்தது. அதன்படி அவர் அந்த பணத்தை நகைகள் செய்வதற்கு பயன்படுத்தினார். ஏனென்றால் அந்நேரத்தில் அவரது உணவுக்கான தேவைகள் ஹசரத் சாஹிப்பின் விசாலமான உணவு கூடத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டு வந்தன. ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் அவர்களை கூறுகிறார்கள், யாசகரை ஒருபோதும் வெறுங்கையோடு திருப்பி அனுப்புவதில்லை என்ற பழக்கம் அன்னாரிடம் இருந்ததைப் போலவே சில மனிதர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னரே அவர்களுக்கு உதவுவதும் அன்னாரது நடைமுறைகளில் ஒன்றாக இருந்தது. 1904 அக்டோபர் 28ஆம் தேதியன்று நடந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஃபஜர் தொழுகைக்கு முன்னதாக அன்னார் ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு களப்பற்ற நபரிடம் சுமார் 800 அல்லது 1000 ரூபாய் தொகையை வழங்கி, இது குளிர்காலம், உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படும் என்று கூறினார்கள். அந்த முஹாஜிர் தரப்பிலிருந்து எவ்வித கோரிக்கையும் இருக்கவில்லை. ஹசரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தாமாகவே அவரது தேவையை உணர்ந்து அந்த தொகையை வழங்கினார்கள். இத்தகைய சம்பவம் ஏதோ ஒரு முறை மட்டும் நடந்ததல்ல, மாறாக பலமுறை இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. மறைமுகமான முறையில் தேவையுடைய மக்களிடம் இவ்வாறு நன்னடத்தையுடன் நடந்து கொள்வதை அன்னார் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதில் நண்பன், எதிரி, இந்து, முஸ்லிம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இருந்ததில்லை. ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் எழுதுகிறார்கள், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பழக்கத்தில் இன்னொரு விஷயமும் சேர்ந்திருந்தது. அது என்னவென்றால், சில நேரங்களில் அன்னார் ஒருவரது தேவையையும் அவசியத்தையும் உணர்ந்து அவரது கோரிக்கைக்காகவோ அல்லது அவர் அதனை வெளிப்படுத்துவதற்காகவோ காத்திருக்காமல் தாமாகவே முன்வந்து கொடுத்து விடுவார்கள். இது குறித்து காஷ்மீர் மாநிலத்தின் ஓய்வு பெற்ற ஆய்வாளரும், அதாவது பென்ஷனர் இன்ஸ்பெக்டர் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு நீண்ட காலமாக வந்து செல்போருமான மதிப்பிற்குரிய ஷேக் ஃபத்தாஹ் முகமது சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் எப்போதெல்லாம் ஹசரத் சாஹிப்பை சந்திக்க வருகிறேனோ அப்போதெல்லாம் அன்னார் எனது பயணச் செலவை செலுத்துவதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு தேவையில்லாத காரணத்தால் நான் அதனை ஒருபோதும் வாங்கியதில்லை. ஆயினும் ஹசரத் அவர்களின் கொடைத்தன்மையின் ஆன்மா எந்த அளவுக்கு மகத்தானதாக இருந்தது என்றால் கேட்காமலேயே அன்னார் எப்போதும் கொடுத்து விடுவார்கள். இந்த நடைமுறை என்னிடம் மட்டும் இருந்ததல்ல, மாறாக பெரும்பாலானோருக்கு அன்னார் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சிரியா மற்றும் அரபு நாடுகளிலிருந்து சில மக்கள் வருவதுண்டு. அவர்கள் தொலைதூர தேசங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை ஹுசூர் அவர்கள் அறிந்திருந்த காரணத்தால் சில நேரங்களில் அவர்களுக்கு பயணச் செலவிற்காக பெருந்தொகையை வழங்கி வந்தார்கள். இதேபோல் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் எழுதுகிறார்கள், பெரும்பாலும் எத்தகைய யாசகர்கள் வருவார்கள் என்றால் அவர்கள் பொதுவாக வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். மாறாக ஒரு சீட்டு எழுதி தருவார்கள். அவர் ஏதேனும் உதவி கேட்டுள்ளார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஹசரத் அக்தஸ் அவர்கள் உள்ளிருந்து அந்த யாசகருக்காக ஏதேனும் அனுப்பும் போதுதான் அது தெரிய வரும். அல்லது சில நேரங்களில் உள்ளே செல்லும் சமயத்தில், நீ அமர்ந்திரு,
நான் வருகிறேன் என்று கூறிச் செல்வார்கள். சில மனிதர்கள் ஹசரத் சாஹிப் அவர்கள் வருவார்கள் என்ற எண்ணத்தில் அங்கேயே காத்திருப்பார்கள். அப்போதுதான் அன்னார் அந்த யாசகருக்காக அவர் கோரிய பொருளையோ ரொக்க பணத்தையோ அல்லது ஆடையையோ எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பது தெரிய வரும். ஹசரத் முன்ஷி ஜஃபர் அஹமது சாஹிப் கூறுகிறார்கள், கபூர்தலாவைச் சேர்ந்த மியாஜி நிசாமுத்தீன் அகமதி மிகவும் ஏழை மனிதராக இருந்தார். அவர் நடந்தே காதியானுக்கு சென்று 2 அணாக்களை ஹுசூரிடம் அன்பளிப்பாக சமர்ப்பித்தார். ஹுசூர் அவர்கள் ஜசாக்குமுல்லா என்று கூறி அந்த 2 அணாக்களை பெற்றுக்கொண்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு நிசாமுத்தீன் சாஹிப் விடைபெற தொடங்கிய போது ஹுசூர் அவர்கள் சற்று நில்லுங்கள் என்று கூறினார்கள். அன்னார் உள்ளே சென்று 7 அல்லது 8 ரூபாயை கொண்டு வந்து மியாஞ்சி நிசாமுத்தீன் அவர்களுக்கு வழங்கினார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் கபூர் தல்வி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக என்னிடம் எடுத்துரைத்ததாவது, முன்ஷி அலி கோஹர் சாஹிப் கபூர்தலாவில் உள்ள தபால் அலுவலகத்தில் ஊழியராக இருந்தார். அவருக்கு 2.5 ரூபாய் பென்ஷன் கிடைத்தது. ஓய்வு பெற்ற பிறகு அவரது வாழ்வாதாரம் மிகவும் நெருக்கடியாக மாறியது. அவர் ஜலந்தரில் உள்ள தமது சொந்த இருப்பிடத்திற்கு சென்று விட்டார். அதாவது எங்கு அவரது வீடு இருந்ததோ அங்கு சென்று விட்டார். அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீ காதியானுக்கு செல்லும் போது என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு களப்பற்ற அகமதியாக இருந்தார். அவர்கள் கூறுகிறார்கள், அதன்படி நான் காதியானுக்கு செல்ல புறப்பட்ட போது அவரை உடன் அழைத்துச் செல்வதற்காக ஜலந்தர் சென்றேன். அவர் மிகுந்த உபசரிப்பு குணமுடைய மனிதராக இருந்தார். எனக்காக அவர் மிகவும் பிரத்யேகமாக உணவுகளை சமைக்கச் செய்தார். அவர் ஏதோ ஒரு பாத்திரத்தை விற்றுதான் இந்த விருந்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார் என்று பின்னர் தான் எனக்கு தெரிய வந்தது. ஹசரத் மசீமோத் அலிசாத் வஸ்லாம் அவர்கள் மூலமாக தர்பியத்து கிடைக்கப்பெற்ற அந்த சஹாபிகளின் நிலை இவ்வாறாக இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் முன்ஷி அலி கோஹர் சாஹிப்பின் டிக்கெட்டை நானே வாங்கிவிட்டேன். அவர் தனது பயண கட்டணத்தை வாங்குவதற்கு என்னை வற்புறுத்த தொடங்கினார். அதற்கு நான் இதனை தாங்கள் ஹுசூர் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பித்து விடுங்கள் என்று கூறினேன். எனக்கு அவரது சூழ்நிலை தெரிந்திருந்தது. பயணச்சீட்டை நான் எனது சொந்த பணத்திலிருந்து வாங்கியிருந்தேன். அவர் மிகவும் வற்புறுத்திய போது, அப்படி என்றால் சரி, இந்த ரூபாயை ஹசரத் மசீமோத் அலிசாத் வஸ்லாம் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பித்து விடுங்கள் என்று நான் கூறினேன். அதன்படி அவர் 2 ரூபாயை ஹுசூர் அவர்களின் சமூகத்தில் சமர்ப்பித்தார். 8 அல்லது 10 நாட்கள் தங்கியிருந்து விட்டு நாங்கள் திரும்புவதற்காக அனுமதி பெறச் சென்ற போது ஹுசூர் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அத்துடன் முன்ஷி சாஹிபிடம் நீங்கள் சற்று நில்லுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் 10 அல்லது 15 ரூபாயை கொண்டு வந்து முன்ஷி சாஹிபிடம் கொடுத்தார்கள். முன்ஷி சாஹிப் அழத் தொடங்கினார்கள். ஹுசூர், நான் அல்லவா தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நான் ஹுசூரிடமிருந்து பெற்றுக்கொள்வதா என்று கேட்டார். அப்போது ஹுசூர் அவர்கள் என்னை நோக்கி, இவர் உங்களது நண்பர், நீங்கள் இவருக்கு புரிய வையுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் நான் புரிய வைத்த பிறகு இதில் பரக்கத் இருக்கிறது. ஹசரத் மசீமோத் அலிசாத் வஸ்லாம் அவர்கள் கொடுத்ததனை நீ பெற்றுக்கொள் என்று நான் கூறியதன் பேரில் அவர் அதனை பெற்றுக்கொண்டார். நாங்கள் புறப்பட்டு வந்தோம். உண்மையில் ஹுசூர் அவர்களுக்கு முன்ஷி சாஹிப்பின் சூழ்நிலையை பற்றி எவ்வித விவரமும் தெரிந்திருக்கவில்லை. உண்மையில் ஹுசூர் அவர்களுக்கு முன்ஷி சாஹிப்பின் சூழ்நிலையை பற்றி எவ்வித விவரமும் தெரிந்திருக்கவில்லை. ஹசரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்களே எழுதுகிறார்கள், ஹசரத் அக்தஸ் அவர்களுக்கு தமது தொண்டர்களின் மன மகிழ்ச்சியிலும் அவர்களை அரவணைப்பதிலும் மிகுந்த கவனம் இருந்தது. அதற்காக ஹுசூர் அவர்களே தமது சொந்த விஷயத்தில் அனைத்து வகையான தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நடைமுறையில் வெளிப்படுத்தி வந்தார்கள். ஒருமுறை அது பெருநாள் தினமாக இருந்தது. எனது தலைப்பாகை தூய்மையாக இருக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் எப்போதெல்லாம் வருகிறோமோ அப்போது 1-2 நாட்கள் நேரம் ஒதுக்கி வருவோம். ஆனால் இங்கு காதியானுக்கு வந்ததும் ஹுசூர் அவர்கள் இங்கே சில நாட்கள் தங்குங்கள் என்று கட்டளையிடுவார்கள். பிறகு எங்களுக்கு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. நாங்களும் அங்கேயே தங்கிவிடுவோம். இவ்வாறாக ஒருமுறை நாங்கள் வந்திருந்த போது பெருநாள் வந்துவிட்டது. நான் தலையில் கட்டும் தலைப்பாகை துணி ஒன்றை மட்டும்தான் கொண்டு வந்திருந்தேன். அது அழுக்காகிவிட்டது. நான் கடைவீதிக்கு சென்று புதியதொன்றை வாங்கி வர விரும்பினேன். நான் கடைவீதிக்கு சென்று கொண்டிருந்த போது அன்னார் என்னை பார்த்து விட்டார்கள். அன்னாருடைய அகப்பார்வையோ இறைவனால் வழங்கப்பட்ட அகப்பார்வையாக இருந்தது. எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், இது பெருநாள், எனது தலைப்பாகை துணி அழுக்காக இருக்கிறது, நான் கடைவீதிக்கு சென்று வாங்கப் போகிறேன் என்று கூறினேன். அதே கணத்தில் அங்கேயே தனது கண்ணியமிக்க தலைப்பாகையை கலற்றி எனக்கு கொடுத்து விட்டார்கள். தமது தலைப்பாகையை கலற்றி கொடுத்துவிட்டு, இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வேறொன்றை கட்டிக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். என் மீது காட்டிய அந்த அன்பு மற்றும் பரிவின் தாக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நான் மிகுந்த மரியாதையுடன் அந்த தலைப்பாகையை பெற்றுக்கொண்டேன். பின்னர் எவ்வித தயக்கமும் இன்றி வீட்டுக்கு சென்று அங்கே பின்னர் வேறொரு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு அன்னார் வெளியே வந்தார்கள். ஹசரத் மியா கைருத்தீன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம். அப்போது ஹுசூர் அவர்கள் இன்னும் வாதம் செய்யவில்லை.
ஹுசூர் அவர்களின் மூத்த சகோதரருக்கு திருமணம் நடக்கவிருந்தது. அதற்காக அவர்கள் சில ஆடுகளை கொண்டு வர செய்திருந்தார்கள். அவைகளை நங்கல் பாகுபானா பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதர் மேய்த்து வந்தார். ஒரு நாள் ஹுசூர் அவர்கள் உலாவுவதற்காக சென்று கொண்டிருந்த போது வழியில் அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவருடன் அவரது மகனும் இருந்தான். அந்த பையன் வெறும் காலோடு நடந்து கொண்டிருந்தான். ஹுசூர் அவர்கள் அவனை நோக்கி, சிறுவனே, நீ வெறும் காலோடு அலைந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு முட்கள் குத்தவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஹுசூர், என்னிடம் செருப்பு இல்லை, எனது தந்தை ஏழை, அவரால் வாங்கித் தர முடியாது என்று கூறினான். ஹுசூர் அவர்கள் தமது காலில் இருந்து ஒரு செருப்பை கழற்றி, இதனை அணிந்து பார், சரியாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவனோ, நான் எவ்வாறு தங்களது செருப்பை அணிந்து கொள்வது என்று கூறி மறுத்தான். ஹுசூர் அவர்களோ அவனை வற்புறுத்தி அணியச் செய்தார்கள். அவன் ஒரு காலில் அணிந்த போது ஹுசூர் அவர்கள், உனக்கு சரியாக புரிந்துவிட்டது என்று கூறி பின்னர் அன்னார் மற்றொரு காலின் செருப்பையும் கழற்றி, இதனையும் அணிந்து கொள் என்று கூறினார்கள். அவன் அதனையும் அணிந்து கொண்ட போது ஹுசூர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, சரி, இப்போது சரியாக இருக்கிறது, எனவே நீ இதனை பயன்படுத்து என்று கூறினார்கள். இவ்வாறு அன்னார் வெறும் காலோடு வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். இது ஹுசூர் அவர்கள் அநேகமாக 20 அல்லது 30 வயதுடையவராக இருந்தபோது நடந்த சம்பவமாகும். ஹசரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தலைவரும் பேரருள் புரிந்தவருமான ஹசரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சூறுகளை பின்பற்றி கொடை மற்றும் தாராளத்தன்மையின் இலக்கணமாக திகழ்ந்த போதிலும் சில நேரங்களில் ஏதேனும் ஒரு நுட்பம் மற்றும் நலனை முன்னிட்டு அன்னார் யாசகருக்கு கொடுப்பதை தவிர்த்து கொண்டதையும் நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் அவர்கள் இதை எழுதுகிறார்கள். பையத் வாங்கப்பட்ட ஆண்டான 1889 அன்னார் லூதியானாவில் தங்கியிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னாரிடம் ஒரு யாசகர் வந்து, எனது உறவினர் ஒருவர் இறந்துவிட்டார் என்று குறிப்பிட்டு தன்னிடம் கஃபன் மற்றும் அடக்கம் செய்வதற்கான எவ்வித ஏற்பாடும் இல்லை என்று கூறி எவ்வளவு சந்தா கிடைத்துள்ளது என்பதை காட்டுவதற்காக ஒரு கிண்ணத்தில் சில வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களை வைத்திருந்தார். இறந்தவரின் கஃபன் மற்றும் அடக்கச் செலவுக்காக இவ்வாறு கேட்டு கேட்டு வாழ்வாதாரம் நடத்துவதாகவும் இன்னும் தேவை இருப்பதாகவும் கூறினார். அப்போது மிகவும் களப்பற்றவரும் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழியில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவருமான மதிப்பிற்குரிய காசி ஹாஜா அலி சாஹிப் அவர்களும் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், காசி சாஹிப், நீங்கள் இவருடன் சென்று கஃபனுக்கான ஏற்பாடை செய்து கொடுங்கள் என்று கூறினார்கள். கஃபனுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அல்லவா, ஆகவே கஃபனுக்கான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து கொடுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறான பழக்கம் பொதுவாக இருந்ததில்லை. வழக்கமாக யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் இங்கோ அந்த வழக்கத்திற்கு மாறான ஒரு புதிய விஷயத்தை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக எதனை பொருத்தமாக கருதுகிறார்களோ அதனை அன்னார் வழங்கி விடுவார்கள். இந்த உத்தரவை கேட்டு நாங்கள் வியப்படைந்தோம். காசி சாஹிப் அவர்களும் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்காமல் உடனே அந்த நபருடன் புறப்பட்டு சென்று, சகோதரரே, நான் நேரில் வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என்று கூறினார்கள். அந்த யாசகர் காசி சாஹிப் அழைத்து கொண்டு விடைபெற்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு காசி சாஹிப் அவர்கள் சிரித்து கொண்டே திரும்பி வந்து, ஹசரத், அவன் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன் என்று கூறினார். வழியின் அவன் என்னிடம், அல்லாவிற்காக நீங்கள் நேரில் வர வேண்டாம், எதனை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சவும் முகஸ்துதி செய்யவும் தொடங்கினான். அதற்கு நான், எனக்கு நேரில் செல்லத்தான் கட்டளையிடப்பட்டுள்ளது, முன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடு, என்ன செலவு ஏற்படுகிறதோ அதை நான் செய்கிறேன் என்று கூறினேன். இறுதியாக நான் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பதை கண்ட அவன் கைகளை கூப்பி வெட்கத்துடன், யாரும் இறக்கவும் இல்லை, கஃபன் மற்றும் அடக்கத்திற்கான தேவையும் இல்லை, இது எனது பிழைப்பு, இப்போது என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள், என்னை விட்டுவிடுங்கள், இனி நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று கூறினான் என்றார்கள். ஆக யாசகர்களில் சிலரின் நிலை இவ்வாறு இருக்கின்றது. காசி சாஹிப் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்த போது அதனை கேட்டு இயல்பாகவே சிரிப்பு வந்தது. ஆனால் அன்னாருடைய இறை நம்பிக்கை எனும் அகப்பார்வையும் நல்லொழுக்கமும் வியக்கத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின. ஏனென்றால் அன்னார் நல்லெண்ணம் கொண்டு அந்த நபருக்கு எவ்வித மறுப்பும் கூறவில்லை. ஆனால் அவன் சீர்திருத்தம் பெறும் வகையிலான ஒரு வழிமுறையை கையாண்டார்கள். மேலும் தேவையற்ற ஓரிடத்தில் அன்னார் செலவு செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் அல்லது இது போன்ற மற்றொரு சம்பவத்தை ஹசரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துரைத்துள்ளார்கள். லூதியானாவில் ஒரு யாசகர் என்னிடம் வந்து, ஒரு மனிதர் இறந்துவிட்டார், அவருக்கு கஃபனுக்கான பொருட்களை ஏற்பாடு செய்ய வேண்டும், 4 அணாக்கள் பற்றாக்குறையாக உள்ளது என்று தெரிவித்தார். அப்போது ஒரு மனிதர், முதலில் அந்த ஜனாசா எங்குள்ளது என்று பார்க்க வேண்டும், அதற்கு பிறகு இவருக்கு முழுமையாக உதவ வேண்டும் என்று கூறினார். அதன்படி அந்த நபர் அவருடன் சென்றபோது சிறிது தூரம் சென்றதும் அந்த யாசகர் ஓடிவிட்டார். ஏனென்றால்
அவர் எடுத்து கூறிய கதைகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவையாக இருந்தன. இதேபோல் ஒருமுறை எங்கிருந்தோ ஒரு கடிதம் வந்தது. அதில் நாங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்ட விரும்புகிறோம், பரக்கத்திற்காக தங்களிடமிருந்தும் சந்தா வேண்டுகிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்மால் கொடுக்க முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நம்மிடமே ஏற்கனவே பல பெரிய முக்கியமான அவசியமான இயக்கத்தின் செலவினங்கள் இருக்கும்போது அவற்றுக்கு மத்தியில் இத்தகைய செலவுகளில் பங்கெடுப்பது வீண் விரயமாக தோன்றும் நிலையில் நாம் எவ்வாறு இதில் பங்கெடுக்க முடியும்? இங்கே இறைவன் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த பள்ளிவாசல் தான் அக்ஸா பள்ளிவாசல் ஆகும். இதுவே அனைத்தையும் விட முதன்மையானதாகும். இப்போது மக்கள் இதற்காக பணத்தை அனுப்பி நட்கூலியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நமது பேச்சை ஏற்று நடப்பவரே நமது நண்பராவார், தமது பேச்சை முதன்மையாக வைப்பவர் அல்ல என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் ஒரு உதாரணத்தை கூறினார்கள். ஹசரத் இமாம் அபு ஹனீஃபா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டப் போகிறோம், தாங்களும் இதில் ஏதேனும் சந்தா கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தம்மால் கொடுக்க முடியாது, இந்நேரத்தில் தம்மால் இதில் எதுவும் கொடுக்க இயலாது என்ற காரணத்தை கூறினார்கள். உண்மையில் அவர்கள் நினைத்திருந்தால் எவ்வளவோ கொடுத்திருக்க முடியும். அந்த மனிதரோ, நாங்கள் உங்களிடமிருந்து அதிகமாக எதையும் கேட்கவில்லை, பரக்கத்திற்காக மட்டும் கொடுங்கள் என்று கேட்டார். இறுதியாக இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஒரு துவானிக்கு நிகரான, அதாவது 2 அணா நாணயத்திற்கு நிகரான ஒரு சிறிய நாணயத்தை கொடுத்தார்கள். மாலை நேரத்தில் அந்த மனிதர் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து, ஹுசூர், இது செல்லா காசு என்று கூறினார். இதை கேட்டு இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, மிக நன்று, உண்மையில் நீங்கள் பள்ளிவாசல் கட்டும் விதம் இருக்கிறதே, அதற்காக உமக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கவில்லை. பள்ளிவாசல்கள் பல உள்ளன, எனக்கு இதில் வீண் விரயம் இருப்பதாகவே தோன்றுகிறது. தொழுகைகளை நீங்களோ தொழுவதில்லை, ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக பள்ளிவாசலை கட்டுகிறீர்கள் என்று கூறினார்கள். குழந்தைகளுக்கும் கூட குழந்தைகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அன்னார் வழங்குபவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், காதியானைச் சேர்ந்த ஹக்கீம் முகமது உமர் சாஹிப்பின் மனைவியான அசீசா பேகமின் தாயாரும் வசிய செய்தவருமான பிபி ராணி அவர்கள் கூறியது என்னவென்றால், நான் 1901 கடிதம் மூலமாக பைய செய்திருந்தேன். அதன்படி காதியானைச் சேர்ந்த ஹக்கீம் முகமது உமர் சாஹிப்பின் மனைவியான எனது மகள் அசீசா பேகம் காதியானில் இருந்தார். அதன் காரணமாக எனக்கும் 1902 காதியானுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. என்னுடன் எனது சிறிய மகளும் இருந்தால், ஹசரத் சாஹிப் அவர்கள் காலையில் ஏதேனும் ஒரு நேரத்தில் உலாவுவதற்காக வெளியே தோட்டத்தை நோக்கி செல்லும் போது நானும் பெரும்பாலான நேரங்களில் உடன் செல்வதுண்டு. வயது முதிர்வின் காரணமாகவும் காலம் கடந்து விட்டதாலும் பல விவரங்கள் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஒரு முறை காலை நேரத்தில் ஹசரத் சாஹிப் அவர்கள் உணவு உட்கொண்டிருந்த போது நானும் அங்கு வந்தேன். எனது சிறிய மகள் அழத் தொடங்கினாள். ஹசரத் சாஹிப் அவர்கள் என்ன காரணம் என்று விசாரித்தார்கள். அதற்கு இவள் ரொட்டி கேட்கிறாள் என்று கூறப்பட்டது. அன்னாரும் அவளுக்காக ரொட்டியை வரவழைத்து கொடுத்தார்கள். ஆயினும் அவள் அழுகையை நிறுத்தவில்லை, தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கேட்டபோது, ஹுசூர் அவர்கள் எதனை உண்கிறார்களோ அந்த ரொட்டியைத்தான் இவள் கேட்கிறாள் என்று கூறப்பட்டது. அப்போது ஹுசூர் அவர்கள் தாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த ரொட்டியை கொடுத்து விட்டார்கள். அவளும் கொஞ்சமாக இருந்த அந்த ரொட்டியை பெற்றுக்கொண்டு அழுகையை நிறுத்திவிட்டு அதனை உண்ணத் தொடங்கினாள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறரிடம் வேலை வாங்கும்போது வேலை செய்பவர்களின் வசதியையும் கருத்தில் கொள்பவராக இருந்தார்கள். டாக்டர் இத்தர்தீன் சாஹிப் கூறுகிறார்கள், அப்போது குழந்தையாக இருந்த ஹஜ்ரத் மீர் முகமது இசாக் சாஹிப் அவர்கள் எங்கோ வெளியே சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்ததும் அன்னார் உடனடியாக கவலையடைந்து தமது ஊழியரை போர்டிங் ஹவுஸுக்கு அனுப்பி மிக வேகமாக ஓடக்கூடிய விடுதி மாணவர்களை அழைத்து வரச் சொன்னார்கள். அங்கு படித்துக் கொண்டிருந்த மாணவர்களை வரவழைத்தார்கள். அதன்படி அந்நேரத்தில் விடுதியின் கண்காணிப்பாளராக இருந்த மதிப்பிற்குரிய சகோதரர் அப்துல் ரஹீம் சாஹிப் நவ் முஸ்லீம் அவர்கள் என்னையும் 3-4 சிறுவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். மேலும் அந்த குழுவுக்கு தலைவராக என்னை நியமித்தார்கள். நாங்கள் ஹுசூரிடம் சென்றபோது ஹுசூர் அவர்கள் மிகுந்த கனிவோடு, உங்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டு விட்டது, நான் உங்களை அழைத்துள்ளேன், ஒரு பணிக்காக நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கும், உங்களது தேடுதலில் தாமதம் ஏற்படலாம், உங்களுக்கு பசியும் எடுக்கலாம் என்று கூறி இதற்காக அன்னார் எனக்கு பல ரொட்டிகளை கொடுத்து இவை ரொட்டிகளாகும் என்றார்கள். அத்துடன் சமைக்கப்பட்டிருந்த பருப்பு குழம்பையும் ஹுசூர் அவர்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் நாங்கள் தேடிச் செல்ல இருந்தோம், வழியில் தேவைப்படலாம் என்பதால். எவ்வாறு இருப்பினும் நாங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமான போது மதிப்பிற்குரிய ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் ஜனாப் மீர் சாஹிப்பை அழைத்து கொண்டு அதே கணத்தில் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர் கிடைத்துவிட்ட காரணத்தால் நாங்கள் செல்லவில்லை. இருப்பினும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தொண்டர்களிடம் கொண்டிருந்த அந்த பரிவு இதன் மூலம் வெளிப்படுகிறது. காதியானை அடுத்துள்ள காதிராபாத் கிராமத்தில் வசித்து வந்த
பாகோ சாஹிப்பின் மகனான ஹசரத் முகமது தீன் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், பலமுறை ஹசரத் சாஹிப் அவர்கள் தமது வீட்டிலிருந்து உணவு போன்றவற்றை உடன் எடுத்துக்கொண்டு வந்து எங்களது கிராமத்து பள்ளிவாசலில் வைத்து உண்பார்கள். மேலும் எங்களுக்கும் அதனை வழங்குவார்கள். மனைவியின் கடனையும் திருப்பிச் செலுத்துவது அவசியமாகும். கடந்த குத்பாவில் நான் ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்திருந்தேன். லங்கரின் செலவு அதிகரித்து விட்ட போது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நகைகளை விற்று அந்த செலவை நிறைவு செய்தார்கள் என்று இது குறித்து கடந்த வாரம் என்னிடம் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அது என்னவென்றால், இதன் பொருள் தேவை ஏற்படும் பட்சத்தில் மனைவியின் ஆபரணங்கள் கணவனின் பயன்பாட்டிற்கு வரலாமா, அதனை செலவிடலாமா என்பதுதான் அந்த கேள்வி. எனவே இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது என்னவென்றால், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது கடனாகவே பெற்று வந்தார்கள். மேலும் அதனை திரும்பவும் செலுத்தி வந்தார்கள். இது குறித்து மற்றொரு அறிவிப்பு உள்ளது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், ஹசரத் ஹாமித் அலி சாஹிப்பின் மனைவியான ரசூல் பேபி சாஹிபா அவர்கள் எடுத்துரைத்ததாவது, பஞ்சம் ஏற்பட்ட போது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் உம்முல் முமினீன் அவர்களிடம் பணம் கடனாக பெற்றார்கள். அதாவது முந்தைய உதாரணத்திலும் கூட கடன் அல்லது அடமானம் பற்றிய விஷயம்தான் இருந்தது. அந்த அடமானம் மீட்கப்பட்ட போது ஹுசூர் அவர்களே அதற்கான தொகையை செலுத்தியிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகிறார்கள், பணத்தை கடனாக பெற்று கோதுமை வாங்கி வீட்டு செலவை நிறைவு செய்தார்கள். அதேபோல் லங்கரின் செலவையும் நிறைவு செய்தார்கள். இது வீட்டு செலவுக்காக மட்டும் இருக்கவில்லை. ஏனென்றால் அன்னாரது வீட்டிலிருந்தே லங்கருக்காக பெரும்பாலான உணவுகள் சமைக்கப்பட்டு வந்தன. அதன் பின்னர் அன்னார் சௌத்ரி ருஸ்தம் அலி சாஹிபிடமிருந்து ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் மூலமாக 500 ரூபாயும் சில நெய் டப்பாக்களையும் கொண்டு வரச் செய்தார்கள். பணம் வந்ததும் ஹசரத் உம்முல் முமினீன் அவர்களின் கடனை அன்னார் திருப்பிச் செலுத்திவிட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் பணப்பைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வருவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்நாட்களில் பஞ்சம் ஏற்பட்டிருந்ததால் தேவை இருந்தது. அவைகளை பாதுகாக்கும் பணியினை இரவில் நான் செய்ய வேண்டியதிருந்தது. அவை மக்களின் தரப்பிலிருந்து வந்த கடனாகவும் உதவியாகவும் இருந்தன. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் அம்மாஜானாக இருந்தாலும் சரி அல்லது யாரிடமிருந்து கடனாக பெற்றாலும் சரி, ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை திரும்பச் செலுத்தி வந்தார்கள். ஹசரத் பாபு குலாம் முகமது சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், காதியானில் சில நேரங்களில் கிராமத்து பெண்மணிகள் அவர்களின் கை முழுக்க மாட்டுச்சாணம் இருக்கும், ஆடைகளும் அழுக்காக இருக்கும். அத்தகையவர்கள் ஹுசூரின் சமூகத்தில் ஆஜராகி, மிர்சாஜி, சிறுமி நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவளுக்கு நினைவு திரும்பவில்லை, கடுமையான காய்ச்சல் உள்ளது என்று கூறுவார்கள். பின்னர் தங்களது கைகளை நோக்கி சைகை செய்து, பாருங்கள், நாங்கள் கைகளை கூட கழுவாமல் வந்துவிட்டோம் என்பார்கள். ஒருமுறை நடந்த சம்பவம், ஒரு பெண்மணி அவளது கைகள் முழுக்க சாணமும் அழுக்கும் இருந்தன. அவள் தம் வேலையை செய்து கொண்டிருந்த போது ஹுசூரிடம் வந்திருப்பாள் போலும். தனது மகள் நோய்வாய்ப்பட்டு விட்டால், கடுமையான காய்ச்சல் உள்ளது, முற்றிலும் நினைவின்றி இருக்கிறாள் என்று வேண்டினாள். அன்னார், நீ ஏதேனும் பாத்திரம் கொண்டு வந்துள்ளாயா என்று கேட்டார்கள். அவள் சாணம் படிந்த கைகளோடு ஒரு மண் கிண்ணத்தை ஹுசூரிடம் எடுத்து வைத்தால், ஹுசூர் அவர்கள் அந்த கிண்ணத்தை பெற்று அதனை கேவடா நீரினால் நிரப்பினார்கள். சுமார் 5 ரத்தி, அதாவது சிறிய அளவு கஸ்தூரியை கொடுத்து அத்துடன் 2 முறை அரை கிண்ணம் வீதம் இந்த மருந்தை கொடுத்துவிடு என்று கூறினார்கள். மேலும் சிறுமியின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதை எனக்கு தெரியப்படுத்து என்றும் கூறினார்கள். ஏழைகளிடம் கூட இத்தகைய மகத்தான நன்னடத்தையும் கொடைத்தன்மையும் அன்னார் வெளிப்படுத்தி வந்தார்கள். ஹஜ்ரத் ஷேக் மஹமூது நசீப் சாஹிப் கூறுகிறார்கள், ஒரு முறை எனக்கு ஒரு தேவை ஏற்பட்ட போது நான் ஹசரத் சாஹிபிடம் 10 ரூபாய் கடனாக அனுப்பி வைக்குமாறு எழுதினேன். நான் அதனை 2 தவணைகளாக திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். அன்னார் அதனை அனுப்பி வைத்தார்கள். அன்னார் ஒருபோதும் மறுத்ததில்லை என்பது அன்னாரது வழக்கமாகவே இருந்தது. மேலும் அன்னார் அதனை திரும்ப கேட்பதும் இல்லை என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். மாறாக யாரேனும் அதனை திரும்ப கொடுத்தால் அவரிடம், இல்லை, நமது செல்வமும் உங்களது செல்வமும் ஒன்றுதான், நீங்கள் உங்களிடமே இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். இதுவே அன்னாரது பழக்கமாக இருந்தது. உணவிலும் பரக்கத் ஏற்பட்ட ஒரு சம்பவம் காண கிடைக்கிறது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள், மியா அப்துல்லா சாஹிப் சனோரி அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில விருந்தினர்களுக்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்து அவர்களுக்காக வீட்டில் உணவு சமைக்க செய்தார்கள். ஆனால் சரியாக உணவு உண்ணும் நேரம் வந்தபோது அதே அளவுக்கு இன்னும் சில விருந்தினர்கள் வந்து சேர்ந்தார்கள். மஸ்ஜித் முபாரக் விருந்தினர்களால் நிறைந்து விட்டது. அது ஒரு சிறிய பள்ளிவாசலாக இருந்தது. ஹுசூர் அவர்கள் உள்ளே ஆள் அனுப்பி, இன்னும் பல விருந்தினர்கள் வந்து விட்டார்கள், உணவை அதிகமாக அனுப்பி வையுங்கள் என்று கூறினார்கள். அன்னாருடைய உணவு இருப்பிற்கு ஒருவர் வந்த பிறகு சிலர் மட்டுமே உண்பதும் மற்றவர்களுக்கு அன்னார் கொடுக்காமல் இருப்பதும் இருக்கவே இருக்காது. இது அன்னாரது இயல்புக்கு மாறானதாகும். அன்னாரது கொடைத்தன்மைக்கு எதிரானதாகும். எப்படியும் அன்னார் அனைவருக்கும் உணவு வழங்கியே தீர்வார்கள். இதன் காரணமாக ஹசரத் பிபி சாஹிபா, அதாவது ஹசரத் அம்மாஜான் அவர்கள் ஹசரத் சாஹிபை உள்ளே அழைத்து, உணவு மிகவும் கொஞ்சமாக உள்ளது, தாங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்த அந்த சில விருந்தினர்களுக்காக மட்டும்தான் இது சமைக்கப்பட்டுள்ளது,
மற்ற உணவுகளை ஏதோ ஒருவாறு சமாளித்து ஏற்பாடு செய்து விடலாம். ஆனால் ஜர்தா சோறு, அதாவது இனிப்புச் சோறு மிக குறைவாக உள்ளது. அதற்கு என்ன செய்வது என்று கேட்டார்கள். பின்னர் அம்மாஜான் அவர்களே தாமாக முன்வந்து, நான் ஜர்தா சோரை அனுப்பி வைக்காமல் மற்ற உணவுகளை மட்டும் அனுப்புகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் சாஹிப் அவர்கள், இல்லை, இது 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 முறையல்ல, நீ அந்த ஜர்தா சோறு பாத்திரத்தை என்னிடம் கொண்டு வா என்று கூறினார்கள். அதன்படி ஹுசூர் அவர்கள் அந்த பாத்திரத்தின் மீது ஒரு கைக்குட்டையை போட்டார்கள். பின்னர் அந்த கைக்குட்டையின் கீழாக தமது கையை உள்ளே நுழைத்து தமது விரல்களை ஜர்தா சோறுக்குள் வைத்தார்கள். அதன் பிறகு, இப்போது அனைவருக்குமான உணவை எடுங்கள், அல்லாஹ் பறக்க செய்வான் என்று கூறினார்கள். அதன்படி மியா அப்துல்லா சாஹிப் கூறுகிறார்கள், ஜர்தா சோறு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அனைவரும் அதனை உட்கொண்டனர். அதற்கு பிறகும் கூட அதில் மீதம் இருந்தது. மியா அப்துல்லா சாஹிப் அறிவிக்கிறார்கள், வீட்டில் நடந்த இந்த விபரத்தை ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் என்னிடம் எடுத்து கூறினார்கள். வீட்டுக்குள் அழைத்து இவ்வாறு கூறப்பட்ட போது, நான் இவ்வாறு செய்தேன், அல்லாஹ் அதில் பரக்கத்தை ஏற்படுத்தினான் என்று கூறினார்கள். எவ்வித பகட்டுமின்றி நண்பர்களுக்கு பருவகால பழங்கள் போன்றவற்றை உண்ண கொடுப்பதும் அவற்றை பரிமாறுவதும் அன்னாருடைய வழக்கமாக இருந்தது. அதில் எவ்வித பகட்டும் இருக்கவில்லை. அன்னார் எப்போதும் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஹசரத் மும்தாஸ் அலி சாஹிப் சித்திகி அவர்கள் கூறுகிறார்கள், தோட்டத்தில் ஷாஹே நஷீன் எனும் ஓர் இருக்கை இருந்தது என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அது மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஹுசூர் அவர்கள் தமது நண்பர்களுடன் வந்து அமர்வதுண்டு. சில நேரங்களில் அங்கு அமர்ந்து பருவகால பழங்களையும் உண்பார்கள். ஒரு முறை நடந்த சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது. ஹுசூர் அவர்கள் தமது பரிவான கரங்களால் 2 மாம்பழங்களை எனக்கு வழங்கினார்கள். அதேபோல் ஏனைய நண்பர்களுக்கும் தலா 2 மாம்பழங்களை கொடுத்தார்கள். இவைகள் அன்னாருடைய கொடை மற்றும் பேருதவி குறித்த சில சம்பவங்களாகும். இவற்றின் முன்மாதிரியை அன்னார் தமது எஜமானரின் அடிச்சூடைகளை பின்பற்றி வெளிப்படுத்தி காட்டினார்கள். இந்த பேருதவி மற்றும் தாராள தன்மையின் மூலம் தம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்நியர்களும், இன்னும் கூறுவதென்றால் எதிரிகளும் கூட இதிலிருந்து பயனடைந்து வந்தனர். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.